ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா என்னுடைய ஒன் டே ரொட்டீன் ஒர்க்கு தான். இன்றைக்கி சனிக்கிழமை லீவுன்றதுனால காலையில் 8:30 மணிக்கு தான் அவங்க வீட்டுக்கு சமைக்கிறதுக்கு போனேன். வந்ததும் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டே அந்த பக்கம் அரிசி போட்டு அரிசி வெந்துட்டு இருந்துச்சு, இந்த பக்கம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு வச்சுட்டு இருந்தேன். காலையில் பூரியும் உருளைக்கிழங்கும் செஞ்சுட்டு மதியம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு, மோர் குழம்பு, சாதம், ரசம் இதான் செஞ்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக தான் பூரி போட்டு எடுத்தேன். குட்டி குட்டியாக பூரி போட்டு எடுத்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வரும்போது 10:45 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 11 மணிக்கா நம்ம வீட்டில் ஒர்க் ஆரம்பித்தேன். வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா பசங்க வீட்டில் இருக்கிறதுனால எல்லா பொருளையும் அப்படியே போட்டு வச்சுருவாங்க. நீ எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் துவைக்கிறதுக்கு போட்டுட்டு வீடை ஃபுல்லாக பெருக்கி எடுத்துட்டு வீட்டை துடைச்சிடலான்னு தோணுச்சு. எனக்கு அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால் வீட்டை ஃபுல்லாக மாப் போட்டு எடுத்துட்டு வீடை பார்த்திங்கன்னா க்ளீனாக இருந்துச்சு. பார்க்கும் போதே எனக்கு எப்பயும் வீடு கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும். நம்ம எவ்வளோ வேலை நம்ம செஞ்சுட்டு வந்தாலும் நம்ம வீடு க்ளீனாக இருக்கணும். நம்ம இருக்கிற வீடு எப்பயுமே சுத்தமாக இருக்கணும். 1 மணிக்கு அவருக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போனோம். அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு சமைக்க ஆரம்பித்தேன். சிம்பிளான சமையல் தான் பண்ணேன். கத்திரிக்காய் சாதமும் தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியலும் தான் செஞ்சேன். சிம்பிளாக முடிச்சுட்டேன். செஞ்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்தோம் நானும் பசங்களும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.